Assalamu alaikum students. Example 5.19. Find the equation of the ellipse whose eccentricity is 1 by 2. One of the foci is 2, 3 and a directrix is x is equal to 7. Also find the length of the major and minor axis of the ellipse. என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ellipse கேட்டிருக்காங்க and eccentricity e ஓட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா foci கொடுத்திருக்காங்க 2, 3 and directrix x is equal to 7 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த சம்ம வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரி பண்ண முடியாது. eccentricity ஓட வேல்யூ மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மத்த எல்லாமே வந்து நமக்கு என்னது பாயிண்டா கொடுத்திருக்காங்க. அப்ப இத வச்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து டயகிராம் டிரா பண்ண போறோம். டயகிராம் பண்ணும்போது நம்ம இந்த இதோட ஈக்குவேஷன் அப்ரோச் பண்ண போறோம். சோ அப்ப உங்களுக்கு x axis ஒரு y axis டிரா பண்ணி this is called as x axis, this is called as y axis. சரிங்களா? அப்ப இந்த 2, 3 எப்படி நோட் பண்ணலாம் பாருங்க. This is point as 2, 3. ஓகே, இது வந்து ஒரு foci. அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் directrix x = 7 இருக்குதா? நமக்கு வலது பக்கத்துல இருக்கு. நோட் பண்ணி x = 7. அப்போ இந்த foci இங்க வெச்சுங்க. கண்டிப்பா இது எலிப்ஸ்ன்றனால எலிப்ஸோட வேல்யூ டயகிராம் வந்து இப்படி தான் இருந்தாகும். சரிங்களா? இதான் நம்ம எலிப்ஸோட டயகிராம். ஆனா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சென்டர் தெரியுமா சார்? சென்டர் இங்க தான் சார் இருக்கும். சென்டர் இங்க இருக்கு சார். சென்டர் இங்க இருக்கு சார். அப்ப நான் சொல்ல முடியுமானா பெர்ஃபெக்ட்டா இப்ப நம்ம சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து eccentricity e ஓட வேல்யூ கொடுத்திருக்கோம். அப்ப eccentricity e ஓட ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னன்னா சோ இந்த எலிப்ஸ்ல ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கும். அப்ப இந்த மூவிங் பாயிண்ட் பேரு p. அப்ப என்ன சொல்றாங்கன்னா e ஓட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபோக்கஸ்ல இருந்து இந்த மூவிங் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸையும் fp divided by and same time இந்த p ல இருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரும். இதனுடைய டிஸ்டன்ஸையும் நீங்க டிவைட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ தான் eccentricity e ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மீட் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு நான் m ன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ fp divided by pm இதோட ஆன்சர் தான் இது eccentricity e ன்னு சொல்றாங்க. சோ இது ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்? பாராபோலா படிச்சிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்னது fp ஓட டிஸ்டன்ஸ். சோ p ஓட பாயிண்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியுமா சார்? 2, 4, 9, 3 அப்படி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த p க்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து x, y நோட் பண்றேன். சரிங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோக்கஸ் உடைய பாயிண்ட் வந்து 2, 3 ன்னு சம்ல கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்றேன்? f க்கும் p க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் fp. ஓகே, கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் f உடைய பாயிண்ட் வாட்ஸ் f உடைய பாயிண்ட் 2, 3. வாட்ஸ் p உடைய பாயிண்ட் x, y. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா சார் அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஓகேங்களா? படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்ப இது x1, இது வந்து y1, இது x2, இது y2. அப்ளை பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஆன்சர் x minus ஆன்சர் 2 the whole square plus y2 ஆன்சர் என்ன பாருங்க y minus 3 the whole square. இது வந்து யாரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா fp உடைய டிஸ்டன்ஸ். அப்படியே இருக்கு. அடுத்து நமக்கு யார் வேணும் நீங்க பாத்தீங்கன்னா fp க்கு நமக்கு யார் வேணும்? pm வேணும். ஓகேங்களா? அப்ப எழுதுறேன். pm ங்கிறது என்ன? pm டிஸ்டன்ஸ் சரி பண்ணா பாருங்க ஆல்ரெடி 11th ல படிச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து x1, y1 வெச்சுங்களேன். இங்க ஒரு லைன் இருக்கும். இது ax + by + c = 0 னா சோ இந்த லைன்ல இருந்து இந்த லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு வரக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்டன்ஸ் t = மாடுலஸ் ஆஃப் கவுனிங்க இந்த x1 y1 இந்த x y ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணனும். அப்ப a x1 + b y1 + c divided by square root of a square + b square. இது நமக்கு பாயிண்ட்க்கும் அந்த லைனுக்கும் இன் பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ். இப்ப அதே மாதிரி தான் இங்க பாருங்க. இது ஒரு பாயிண்ட். இது என்னது? நமக்கு ஒரு லைன். அப்ப இந்த ரெண்டுல டிஸ்டன்ஸ் வந்து அதே பெர்பெண்டிகுலர் தான் இருக்கு. அப்ப அந்த பாயிண்ட் வரைஞ்சிக்கறோம்ங்க. This is called as point P. இது என்னது? x, y. சரிங்களா? இது ஒரு லைன் இருக்கு. அப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் x = 7 வெச்சீங்கன்னா இந்த 7 இந்த லெஃப்ட் சைடுல எதுவா மாறும்? மைனஸா மாறுமா? அப்ப x - 7 = 0. அப்ப இதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். அப்ப இங்க எழுதுற பாருங்க x - 7 = 0. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் called as d. அப்ப இந்த பாயிண்ட் m. அப்ப pm = எப்படி எழுதுறோம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. x க்கு பதிலா x கொண்டு வந்தா y இல்ல. அப்ப மாடுலஸ் ஆஃப் x - 7 divided by square root of a square plus b square. a னா சார் x க்கு முன்னாடி a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 0. ஏன்னா y இருந்தா தான் b போட முடியும். அப்ப 1² + 0. அப்ப இந்த இடத்துல 1 தான் தேவையில்லை. மாடுலஸ் வெளிய இருந்தா pm ஓட ஆன்சர் இருக்கும் x - 7. நமக்கு என்ன முடிஞ்சிச்சு? pm கிடைச்சாச்சு and fp கிடைச்சாச்சு. நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். e = fp divided by pm. சரிங்களா? fp divided pm. e ஓட ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது 1/2 கொடுத்திருக்காங்க. அப்ப எழுதிக்கலாம். ஒரு வாட்டி நான் எழுதிறேன். எல்லா வழியும் e = fp ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா ரூட் இருக்கு. அப்ப எழுதுறேன். ஸ்கொயர் ரூட் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த pm மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப fp = e × pm.
அப்ப ஆல்ரெடி நம்ம இங்க ஒரு ரூட் இருக்கிறதுனால நான் இப்ப அங்க இந்த வேல்யூ அப்ளை பண்ணா ஸ்கொயர் ரூட் போட்டு நான் என்ன பண்ணணும் மறுபடியும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணணும் இப்போ என்ன பண்றேன் இங்க டைரக்டா என்ன பண்றேன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுறேன் ஸ்கொயரிங் ஆன் both side அப்படினா இதுக்கு ஸ்கொயர் பண்ணா fp the whole square equal to e square into pm the whole square அப்ப ஏன் சார் ஸ்கொயர் பண்ணா அந்த ரூட் கேன்சல் ஆயிடும் சரிங்க அப்ப இந்த ஸ்கொயர் அப்படியே பண்ணி ரூட் பேருமா அப்படியே இருக்கும் x - 2 the whole square plus y - 3 the whole square equal to e யோட ஆன்சர் 1/2 இருக்கா 1/4 ஆ வருமா into pm what's the pm answer x - 7 அப்படினா x - 7 the whole square ஓகேங்களா என்ன பண்ண போறோம் இது வந்து நான் ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும் அப்ப எப்படி எழுதணும் பாருங்க இது வந்து ஃபார்முலா படி விரிச்சு எழுதுங்க எப்படி எழுதலாம் x² + 4 minus ஒரு 4x plus y² plus ஒரு 9 minus 6y சரிங்களா -6y equal to 1/4 into x² இது ரிமைனிங் ஆன்சர் வரும் plus ஒரு 49 இது வந்து 2 into 7 14 minus 14x ஓகேங்களா கரெக்ட்டா எழுதிருக்கோமா செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா எல்லா இதையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க அப்போ இந்த இடத்துல வந்து 1/4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா அப்ப x² plus ஒரு 4 plus சாரி ஒரு -4x plus y² plus ஒரு 9 -6y உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா பிளஸ் சாரி இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க -x² divided by 4 answer -49 divided by 4 answer அடுத்து பாருங்க இதுல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus this is the positive plus 14 divided by 4 x is equal to 0 சரிங்களா எல்லாரும் கமெண்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் x² னா ஒண்ணா சேருங்க and same time பாருங்க இது ஒரு x² இது x² ரெண்டு ஒண்ணா சேர்த்துடுங்க and x² minus x² divided by 4 and மீதி இருக்குது plus இது 4 x க்கு கமெண்ட் பண்ணி minus 4x plus ஒரு 4 அடுத்து plus ஒரு y² minus 6y plus ஒரு 9 அடுத்து பாத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கு டேம் பாத்தீங்கன்னா சோ இந்த டேம் முடிஞ்சிச்சு இந்த டேம் முடிஞ்சிச்சு இது முடிஞ்சிச்சு y² முடிஞ்சிச்சு 9 6 x² முடிஞ்சிச்சு மீதி ரிமைனிங் டேம் இங்க ஒரு x இருக்குல எத்தனை எழுதிக்கலாம் பாருங்க -49 divided by 4 plus 40 இது வந்து 144x equal to 0 சரிங்களா சோ நம்ம ஃபர்தரா அந்த ரிமூவ் பண்ணி எழுதுற வாங்க கவுன்ட் செய்வாங்க அப்ப நீங்க எழுதினா சோ இங்க என்ன வரும்னா நமக்கு வந்து LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வந்து நமக்கு 4x² உன கழிச்சு வாட்ஸ் ஆன்சர் 3x² டிவைட் பை 4 வருமா சரிங்களா பார்த்து என்ன பண்ணலாம் நமக்கு இந்த x ஐயும் கம்பைன் பண்ணுங்க அப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி LCM எடுத்தா நம்ம ஆன்சர் -16 வருமா -16 இந்த +14 கழிச்சீங்கன்னா வாட்ஸ் ஆன்சர் -16 +14 ஆன்சர் -2 x டிவைட் பை 4 வரும் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மீதி என்ன நம்பர் பாருங்க y² y எழுதுங்க plus ஒரு y² அடுத்து பாத்தீங்கன்னா y² க்கு மேல இருக்கு y வந்து -6y அடுத்து நம்பர் ஃபுல்லா ஒண்ணு சேருங்க நம்பர் ஃபுல்லா ஒண்ணு சேர்த்து LCM எடுக்கிற மாதிரி பாருங்க இது ஒரு நம்பர் +4 இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் சரிங்களா அப்ப எப்படி எழுதணும் பாருங்க அப்ப எல்லாரும் LCM வந்து 4 கொடுங்க இது ஒரு 4 கொடுத்தீங்கன்னா plus ஒரு 16 வரும் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன வரும் 9 4s are 36 plus 36 minus 49 divided by answer ஒரு 4 வரும் சரிங்களா equal to 0 செக் பண்ணிக்கங்க இது ஒரு 4 4s are 16 answer plus 36 வரும் இது வந்து ஒரு -49 equal to 0 சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து சோ இத ஃபுல்லா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி x 3x² divided by 3x² divided by 4 minus 2x divided by 4 இத ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் 2 கூட வரலாம் சரிங்களா என்ன பண்ணலாம் 1/2 கூட போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் 1/2 plus இது வந்து y² minus 6y plus 3 divided by 4 equal to 0 சோ இது எல்லா இதுமே காமனா நீங்க LCM போடுறீங்கன்னா 4 போடுங்க சரிங்களா 4 போட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க இந்த இடத்துல 3x² வரும் அப்ப இத மேலே நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப -2x வரும் இங்க வந்து ஒரு எதுமே இல்ல plus 4y² வரும் இங்க 4 போட்டீங்கன்னா -6 4s are 24y வரும் இங்க +3 equal to 0 இப்போ இந்த 4 இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 3x² minus 2x plus 4y minus 24y
plus 3 equal to 0. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்ல நமக்கு ஜெனரல் ஃபார்முலாக்கு மாத்தும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், மறுபடியும் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் போக போறேன். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ x f நீங்க வந்து கம்பைன் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே x இது ரெண்டுமே y. அப்ப நமக்கு எப்பவுமே கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் பண்ணதுக்கு முன்னால x ஸ்கொயர் க்கு நம்பர் இருக்க கூடாது, y ஸ்கொயர் க்கு நம்பர் இருக்க கூடாது. அப்ப இந்த ரெண்டுமே நீங்க காமன் எடுத்துங்க, ஒரு 3 ஐ வெளிய எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் இது 3 இல்லாதனால 2 டிவைட் பை 3x ன்னு போடணும். சரிங்களா? பிளஸ் ரெண்டுமே காமனா இருக்கு, 4 நீ வெளிய எடுத்தீங்கன்னா y மைனஸ் 6y பிளஸ் 3 equal to 0. இப்போ என்ன பண்ண போறேன், கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ண போறேன். கேர்ஃபுல்லா கவுண்ட் செய்வாங்க. சோ லிசன் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த இடத்துல x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 டிவைட் பை 3 இருக்கா? அப்ப add and subtract. அப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 டிவைட் பை 3 இத வந்து 2 ஆல் டிவைட் பண்ணனும். அப்ப இங்க என்ன டிவைட்ல இருக்குன்னா இங்க ஒரு 2 போடுறேன், ஹோல் ஸ்கொயர் போடுறேன். அப்ப இந்த 2 2 get cancel, what is the answer? 1/3 the whole square. அப்போ இந்த டேர்மை இங்க ஆட் பண்ணனும் and subtract பண்ணனும். y ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 6 இருக்கு. அப்ப என்ன பண்றேன், 6 டிவைட் பை 2 the whole square equal to answer 3 square. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னு கவனிச்சீங்க, இந்த இடத்துல வந்து 1/3 the whole square போட போறேன், இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் 3 ஸ்கொயர் போட போறேன். அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. so 3 into x square, x square minus 2 divided by 3x plus 1/3 the whole square minus 1/3 the whole square. again பாத்தீங்கன்னா plus 4 into எப்படி எழுதலாம் பாருங்க, y சரி இந்த y ஸ்கொயர் வரும். சரி இந்த என்ன வரும், y ஸ்கொயர். எப்படி எழுதலாம் பாருங்க, y ஸ்கொயர். again பாத்தீங்கன்னா minus 6y plus 3 ஸ்கொயர் minus 3 ஸ்கொயர் போடுங்க. again நமக்கு plus 3 equal to 0. ஓகேங்களா? நம்ம இந்த ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்ம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்முலா போடலாம். இங்க நீங்க ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எடுத்தீங்கன்னா a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ப 3 சோ இங்க பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 3 into x minus 1/3 the whole square minus இருக்குன்னா minus 1/9 plus 4 into இந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா y minus the whole square minus 9 plus 3 equals 0. என்ன பண்ண போறோம்னா 3 வந்து ரெண்டு டைம் தனியா கொடுத்தீங்கன்னா 3 into x minus 1/3 the whole square minus 3 கொடுத்தீங்கன்னா 3/9 plus 4 உள்ள கொடுத்தீங்கன்னா 4 into y minus the whole square minus 36 plus 3 equals 0. நம்ம நம்பர் ஃபுல்லா தனியா டைப் பண்ணி ரைட் சைடு கொண்டு போங்க. அப்ப 3 into x minus 1/3 the whole square plus 4 into y minus 1/3 the whole square. இந்த ரெண்டு நீங்க கேன்சல் பண்ணா ஆன்சர் 1 divided by 3 வரும். இந்த 1 divided by 3 ரைட் சைடுனா plus 1/3 ஆ மாறும். இந்த ரெண்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -33 வந்து ரைட் சைடு பண்ணா plus 33 ஆ மாறும். அப்ப plus 33 plus 1 divided by 3 and take LCM அப்ப ஆன்சர் 100 divided by 3. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து சோ இத வந்து லாஸ்ட் ஸ்டெப் கொண்டு வந்தாச்சு, ஈக்குவல் டு 1 மட்டும் கொண்டதா சம் முடிய போகுது. அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. டிசைன் பண்ணி வாங்க. அப்ப நான் ஈக்குவல் டு 1 கொண்டு வந்தா எல்லாரையும் 100 டிவைட் பை 3 ஆ டிவைட் பண்ணுவாங்க. இல்ல மல்டிப்ளை பை 3/100 போடுங்க. ஓகே, எல்லாமே போதா சேம் தான். அப்போ என்ன பண்றேன், 3 into x minus 1/3 the whole square into இல்ல டிவைட் பண்ணனும். ஓகே, இந்த டிவைட் பண்ணனும் ஈஸியா இருக்கும். divided by 100 divided by 3 divided by 100 divided by 3. சரிங்களா? அடுத்து என்ன பிளஸ் என்ன இருக்கு 4 into y minus 3 the whole square divided by 100 divided by 3. அங்க 100 divided by 3 100 divided by 3 கேன்சல் 1. இங்க என்ன இந்த 3 வந்து நேரா இந்த ரெசிபியூலுக்கு வந்துரும். அப்ப 100 divided by 3 க்கு ரெசிபியூலுக்கு வந்துரும். இந்த 4 வந்து இங்க ரெசிபியூலுக்கு வந்துரும். அப்ப x minus 1/3 the whole square divided by 100 divided by 3 3s are 9. ஓகேங்களா? மண்டோட பிளஸ் y minus 3 the whole square divided by 3 into 4 answer 100 divided by 12 equal to 1. அப்ப இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். அப்ப எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இது வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். எதோட கம்பேர் பண்ணனும் பாத்தீங்கன்னா x² + a² + y² b² ஓட கம்பேர் பண்ணனும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் கவுண்ட் செய்வாங்க. சோ இத வந்து நான் கம்பேர் பண்ண போறேன். என்ன லெந்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் லெந்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன், இத பாருங்க கம்பேர் பண்ண சொல்ல. அப்போ இந்த யார்ஸ் தான் லார்ஜர் நம்ம 100 டிவைட் பை 9 லார்ஜர் வருமா 100 டிவைட் பை 12 லார்ஜரா வருமான்னு பாத்தீங்கன்னா எது சின்ன நம்பரா டிவைட் பண்றாங்களோ அது லார்ஜரா. அப்ப இதான் a². அப்ப இது வந்து x² by a² plus y² by b² equal to 1. அப்ப இங்க இந்த a² ஆன்சர் பாத்தீங்கன்னா a² ஆன்சர் இருக்கு 100 டிவைட் பை 9. அப்ப 100 டிவைட் பை 9 னா a ஓட ஆன்சர் வரும் ரூட் எடுத்தா 10 டிவைட் பை 3 வந்து. அதே மாதிரி இந்த இடத்துல b² பாருங்க,
b square equal to 100 divided by 12 னா நீங்க ரூட் விட்டு வெளியே வந்து வாட்ஸ் ஆன்சர் 10 divided by எடுத்துக்கலாம் 4 into 3 12 அப்ப 2 வெளியே வந்துருமா அப்ப 2 root 3 ஆன்சர் 1 times 5 times ஆன்சர் 5 divided by root 3 போட்டுக்கலாம் சரிங்களா அப்ப AB தெரியும் length of the major axis எழுத போறோம் பாருங்க length of major axis equal to 2a 2 into a ஓட ஆன்சர் இருக்கு 10 divided by 3 அப்ப ஆன்சர் 20 divided by 3 units அடுத்து பாத்தீங்கன்னா length of minor axis equal to 2b equal to 2 into b ஓட ஆன்சர் 5 divided by root 3 ஆன்சர் 10 divided by root 3 units that's the result